ஒரு ஏழை சிறுவன் வீடு வீடாக சென்று துணிகளை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கல்வி பயின்று வந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடும் பசி. அவன் கையில் 50 காசு மட்டுமே இருந்தது. இந்த காசை வைத்து எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்று நினைத்து ஒரு வீட்டின் கதவை தட்டினான். யார் என்று கேட்டவாறே ஒரு இளம் பெண் கதவை திறந்து அந்த சிறுவனை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த பெண்ணிடம் சாப்பாடு கேட்க மனமில்லாத அந்த சிறுவன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அந்த சிறுவனை ஏற இறங்க பார்த்த அந்த பெண் அவன் கடும் பசியில் இருப்பதை உணர்ந்தாள். பின்னர் ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து அந்த சிறுவனிடம் கொடுத்தாள். அந்த பாலை குடித்து முடித்த சிறுவன் நான் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண், நீ எதையும் தர வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு பொருளை அன்பாக கொடுக்கும் போது காசு வாங்க கூடாது என்று என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள் என்று கனிவுடன் கூறினாள். அதற்கு அந்த சிறுவன், என் அடி மனதிலிருந்து தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினான். ஆண்டுகள் பல கடந்தன. அழகாக இருந்த அந்த இளம்பெண் திடீரென நோய்வாய்ப்பட்டாள். அந்த ஊரில் அவளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாததால் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அந்த பெண்ணை அனுமதித்தனர். புகழ் பெற்ற மருத்துவ நிபுணர் வரவழைக்கப்பட்டார். அந்த மருத்துவர் அந்த பெண்ணின் விவரங்களையும் அந்த பெண்ணுக்கு வந்துள்ள நோயினையும் படித்து தெரிந்து கொண்டார். உடனடியாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அந்த பெண்ணுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த பெண் குணமடைந்தாள். மருத்துவ சிகிச்சைக்கான பில்லை கொண்டு வரும்படி மருத்துவமனையின் கணக்கரிடம் மருத்துவர் தெரிவித்தார். அவ்வாறே பில்லும் வந்தது. அந்த பில்லில் எதையோ எழுதி பில்லை அந்த பெண்ணிடம் அனுப்பிவிட்டார் மருத்துவர். அந்த பில்லின் உரையை பார்த்ததுமே அந்த பெண்ணுக்கு நடுக்கம் வந்துவிட்டது. மருத்துவ செலவு எவ்வளவு இருக்குமோ என்ற பயத்துடன் உரையை பிரித்தாள் அந்த பெண். அந்த பில்லில் ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக இந்த பில்லுக்கு முழு கட்டணமும் செலுத்தப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. இது டாக்டர் ஹாவர்ட் கெல்லி வாழ்வில் நிகழ்ந்த உண்மை நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது அன்பின் சக்தியை, அன்பின் வலிமையை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தரை பற்றி குறிப்பிட்ட திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், விவேகானந்தரின் உபதேசங்களில் வீணையின் மெல்லிசை இல்லை, வீர முரசே ஒலிக்கிறது என்றார். அந்த அளவுக்கு மன உறுதி படைத்தவர் சுவாமி விவேகானந்தர். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார். அங்கு இயற்கை எழில் மிகுந்த அவரது நண்பரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார். அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன. ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடன் அவரது நண்பரும் நண்பரின் மனைவியும் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது. அந்த மாட்டின் சீற்றத்தை கண்டு நடுங்கி போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். மனைவியை தூக்க நண்பர் முயன்றார். அப்போது மாடு அவர்களை நெருங்கிவிட்டது. நண்பருக்கு கை கால் ஓடவில்லை. இன்னும் சில நொடிகள் அங்கிருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்று நினைத்த நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் பிடித்தார். ஆனால் சுவாமி விவேகானந்தரோ அந்த இடத்திலேயே நின்று விட்டார். சீறி வந்த மாடு சுவாமி விவேகானந்தரையும் கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது. மாடு தன்னை துரத்துகிறது என்பதை அறிந்த நண்பர் இன்னும் வேகமாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினார். மாடும் விடாமல் நண்பரை துரத்தியது. என்ன செய்வது என்பது அறியாமல் திகைத்த நண்பர் சட்டென்று ஒரு கட்டடத்திற்குள் புகுந்து தப்பினார். பின்னர்
பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டனர். விவேகானந்தர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்போது அவரது நண்பரும் அங்கு வந்து சேர்ந்தார். நண்பருக்கோ ஒரே திகைப்பு. அந்த சமயத்தில் நண்பரின் மனைவிக்கும் மயக்கம் தெளிந்தது. ஆபத்தான நேரத்திலும் துளி கூட பயமே இல்லாமல் எப்படி உங்களால் உறுதியாக நிற்க முடிந்தது என்று சுவாமி விவேகானந்தரை பார்த்து கேட்டார் நண்பர். அதை கேட்டு புன்னகை புரிந்த சுவாமி விவேகானந்தர், நான் எதையும் வித்தியாசமாக செய்யவில்லை, வருவது வரட்டும் சமாளிப்போம் என்ற மன உறுதியுடன் நின்றுவிட்டேன். ஓடுபவரை கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்குரிய குணம். அதனால்தான் மாடு என்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று கூறினார். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு அஞ்சி ஓடாமல் வருவது வரட்டும் சந்திப்போம் என்ற மன உறுதியுடன் தன் வாழ்நாள் முழுவதும் விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர். ஒரு ஊரில் தனியாருக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்தில் மணி அடிக்கும் பணியை ஒருவர் செய்து கொண்டிருந்தார். அந்த வழிபாட்டு தலத்தை நிர்வகிப்பவர்கள் கூட்டம் ஒரு நாள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வழிபாட்டு தலத்தில் பணிபுரிபவர்கள் அனைவரும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. படிக்காதவர்கள் யாராவது பணிபுரிந்தால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து மணி அடிக்கும் பணியை மேற்கொண்டிருந்தவர் உட்பட படிக்காதவர்கள் அனைவரையும் 6 மாத காலத்திற்குள் எழுத படிக்க கற்றுக்கொள்ளுமாறு நிர்வாகம் அறிவுறுத்தியது. இருப்பினும் மணி அடிக்கும் பணியை மேற்கொண்டிருந்தவரால் எழுத படிக்க கற்றுக்கொள்ள இயலவில்லை. இதனை அடுத்து நிர்வாகம் அந்த பணியாளரை வேலையை விட்டு அகற்றியது. அந்த கவலையுடன் வீட்டிற்கு புறப்பட்டவர் தலைவலி காரணமாக டீ சாப்பிட நினைத்தார். வழியில் டீ விற்கும் கடை எதுவும் இல்லை. உடனே அவரது சிந்தனையில் இந்த இடத்தில் சைக்கிளில் டீ விற்கும் நடமாடும் டீ கடை ஒன்றை துவக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. மறுநாளே அதனை செய்தார். இதனை அடுத்து அந்த நபர் தின்பண்டங்கள் விற்கும் கடையை அதே பகுதியில் துவக்கினார். வியாபாரம் பெருகியது. வியாபாரத்தின் மூலம் சம்பாதித்த பணத்தை சேமிக்கும் வகையில் வங்கி கணக்கு ஒன்றை துவக்கினார். வங்கியில் பணம் நிறைய சேர்ந்தது. இந்த நபரின் வங்கி கணக்கில் நிறைய பணம் இருப்பதை அறிந்த வங்கி மேலாளர் அந்த நபரை அழைத்து சேமிப்பு வங்கியில் உள்ள பணத்தை எடுத்து நிரந்தர வைப்பு தொகை கணக்கில் போட்டால் வட்டி அதிகமாக வரும் என்று கூறினார். அதற்கு அந்த நபர் உடனே சம்மதித்தார். அதற்கான படிவத்தை வங்கி மேலாளரை பூர்த்தி செய்து கையொப்பமிடுமாறு அந்த நபரிடம் கேட்டார். அதற்கு அந்த நபர், எனக்கு கையெழுத்து போட தெரியாது, நான் ஒரு கைநாட்டு பேர் வழி என்றார். உடனே வங்கி மேலாளர், படிக்காமலேயே இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாயே, படித்திருந்தால் நீ என்ன வேலை புரிந்திருப்பாய் என்று அந்த நபரிடம் வினவினார். அதற்கு அந்த நபர், படித்திருந்தால் வழிபாட்டு தலத்தில் மணி அடித்துக் கொண்டிருப்பேன் என்றார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, கடுமையான உழைப்பும் தன்னம்பிக்கையும் தேவை. நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் அறிவும் திறமையும் தேவை.